எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நான் ஃபாத்திமா பேகம். அன்பான சகோதர சகோதரிகளே, நன்மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம். ஆமீன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, என்னுடைய இளைய தலைமுறையே விழித்துக் கொள்ளுங்கள். இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு. நிச்சயமா இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல நான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய ஒரு எண்ணம் தான். நீங்க இதை கேட்கணும். நீங்க கேட்டு நீங்க செயல்படணும். உங்களுக்கு எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க விஷயத்த. இப்ப நான் மட்டும் புதுசா சொல்லலை. ஆனா நான் என்னுடைய அனுபவ ரீதியா பட்ட கஷ்டத்தினால தான் இந்த வீடியோவை உங்ககிட்ட சொல்றேன். என்னுடைய இளைய சமுதாய பிள்ளைங்க இரு பாடரும், ஆணும் சரி பெண்ணும் சரி, இரு பாடருமே நீங்க விழித்து கொள்ளுங்க. அதாவது எங்க நீங்க விழித்து கொள்ளணும் தெரியுமா? எப்ப விழித்து கொள்ளணும் தெரியுமா? நீங்க பள்ளி படிப்பு படிக்கிறீங்கல்ல, 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டீங்க. 10க்கும் 11க்கும் இடையில் ஒரு 1.5 மாதம் கேப் இருக்கும். அப்ப நீங்க விழித்து கொள்ளுங்க. விழித்து கொள்ளுங்கன்னா நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. எதை பற்றி முடிவு எடுக்கிறீங்க தெரியுமா? நீங்க அடுத்து 12 முடிச்சுட்டு என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்க அப்பவே நீங்க முடிவு பண்ணிருங்க. முடிவு பண்ணிட்டு 12 முடிச்சிட்டீங்க. அதோட நீங்க என்ன பண்றீங்க? ஒரு டிகிரி முடிச்சிருங்க. யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்புகள் கிடைக்குதோ அவங்க கண்டிப்பா முறைப்படி நீங்க இதை பயன்படுத்துங்க. டிகிரி முடிச்சதோட நீங்க என்ன பண்றீங்க? போட்டித் தேர்வுகள் எழுத தயாராகுங்க. இதைத்தான் நான் விழித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னேன். இரு பாடருமே போட்டித் தேர்வு எழுத தயாராங்க. இங்க போட்டித் தேர்வு அவசியம் எழுதியே ஆகணும். எழுதி ஒவ்வொருவரும் ஒரு 10-15 அதிகாரிகளா ஒவ்வொரு இடத்துல இருக்கணும். நம்முடைய சமுதாய மக்கள் ஒவ்வொரு அரசு துறைகளிலும் பெரிய பெரிய அதிகாரியாக இருக்கணும். ஏண்டா நம்மளுக்கு உரிய தகுதி அங்க இருக்கு. நிச்சயமா நம்மளால முடியும். மற்றவர்களால முடிகிற விஷயம் ஏன் நம்மால் முடியாது? நிச்சயமாக நம்மால் முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த 10வது முடிக்கிறோம்ல, அப்பவே நாம முடிவு பண்ணி அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம்டா, டிகிரி முடிச்சு நம்ம முதல்ல எழுத போறோம் பார்த்தீங்களா, அப்பவே உங்களால பாஸ் பண்ணி வெளியே வர முடியும். இங்க ரொம்ப நாளா நீங்க இதை படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. போறீங்க, பாஸ் பண்ணி முதல் வருஷத்துலேயே வெளியில வரணும். அந்த மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திக்கிறீங்க. அதாவது அவங்களால தான் முடியும், நம்மளால முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க தூக்கி வீசிடுங்க. ஒவ்வொரு அரசு துறைகளிலும் நீங்கள் சரிசமமாக இருக்க வேண்டும். என்னுடைய சமுதாய பிள்ளைகளே, நீங்கள் சரிசமமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த நாட்டில் நம்மளுக்கு உரிய நீதி, நேர்மை, நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் அனுபவிச்ச ஒரு விஷயத்தாலதான் நான் இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். சொல்றேன், அந்த சின்னதா சொல்றேன் கேளுங்க. எனக்கு ஒரு வேலை இருந்தது. ஒரு ஆபீஸ்க்கு போகணும். போய் ஒரு கையெழுத்து வாங்கணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 15 நாள் அலைஞ்சேன். அவங்க கண்டுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அங்க வேலை செய்யும் பெண்கள் கூட நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு என்னவோ போல தெரியுது. ஏன்னா அவங்களாம் படிச்சுட்டு ஒரு அதிகாரியா உட்கார்ந்துருக்காங்களாமா. அந்த பெருமையில அவங்க உட்கார்ந்துருக்காங்க. நான் அவங்க கண்ணுலையும் அவங்க செயல்பாடுலையும் நான் பார்த்தேன். நிச்சயமாக பெருமை அழிவை தரக்கூடியது என்பது அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய இறைவன் அர்த்தம் சொல்லியிருக்கான். அப்ப யாருமே நம்ம போய் கேள்வி கேட்டா யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்க இருந்ததுல யாருமே ஒருத்தர் கூட அவங்க கிடையாது. கிட்டத்தட்ட அங்க ஒரு 15-16 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூட அவங்க கிடையாது. ஒரு பியூன் கூட கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. என்னை போல நம்மளுடைய சகோதரர்கள் யாரையும் அவங்க கண்டுக்கிறல. ஆனா அவங்க மக்கள் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படிதான் அவங்களுக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறாங்கன்னு தெரியல. என் கூட ஒரு 5-6 பேர் வந்தாங்க. அவங்களாம் முடிச்சு போயிட்டே இருக்காங்க. அப்ப என்னுடைய மனவேதனை என்னவாக இருக்கும்? அப்ப நினைக்கிறேன், இந்த இடத்துல என் புள்ள ஒரு புள்ள இருந்தா,
என் சமுதாய புள்ள ஒரு புள்ள இருந்தா நிச்சயமா இந்த அம்மா இப்படி நிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு அவ்வளோ ஒரு அழுகை வருது. இருந்தாலும் எனக்கு ஒரு வேற வழி இல்ல. அத நான் தான் போய் வாங்கி ஆகணும். அப்ப ஒரு 15 நாள் அலைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. சரி மறாநாள் போறேன். அந்த அப்பயே சொல்லிட்டாங்க, அடுத்து வேற ஆபீஸர் மாறிருவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நினைச்சுக்கிட்டு போறேன். மறுபடியும் வர்ற ஆபீஸர் எப்படி இருப்பாரோ தெரியலையே! அப்படின்னு மறுபடியும் நான் போறேன். போய் அதே மாரி தான் நானும் பழக்கம் கேட்கிறேன். யாருமே அது எனக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப நாங்க எல்லாரும் வெளியில ஒரு கதவு ஓரமா 5 பேர் நின்டுகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு 3 மணி நேரமா நான் நிக்கிறேன். 3 மணி நேரமா ஒரே ஒரு கையெழுத்துக்காக நின்டுட்டு இருக்கேன். அப்ப அங்க உள்ள அந்த பியூன் வந்து எல்லாருக்கும் வேலை வாங்கி குடுக்குறாரு. கையெழுத்து வாங்கி குடுக்குறாரு. அவ வேலைய கரெக்ட்டா முடிச்சு குடுத்துட்டு இருக்காரு. இப்ப இந்த புள்ள ஏறிட்டு பாக்குது. ஏன் இந்த அம்மா நின்டுட்டு இருக்காங்க? நானும் வந்து இவ்வளோ நேரமாச்சு நின்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பியூன்ட்ட கேக்குது. அப்ப அந்த பியூன் சொல்றாரு, அவங்களுக்கு கையெழுத்து வேணுமா. அதாவது அந்த 15 நாள் இந்த பியூன் பாத்துட்டு தானே இருக்காரு. அதோட உள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. உள்ள போனேன். போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது என் சமுதாய பிள்ளை. என் மனசு எனக்கும் நிறைஞ்சு போச்சு. அந்த சீட்ல அந்த பிள்ளைய பார்த்தோன்னே, என்னோட பிள்ளை இருந்த மாரி எனக்கு தோணுச்சு. இப்ப வாங்கி படிச்சு பார்த்துட்டு, இதுக்கு ஏன் இந்த அம்மா இத்தன மணி நேரம் நிக்கிறாங்க? வரமே அவங்கள கூப்பிட்டு விட்டா நான் அப்பயே போட்டு குடுத்துருப்பேன்ல. அப்படின்னு என் பிள்ளை சொல்லுது. ஆனா, நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நான் 15 நாளா இதுக்காண்டி அலைஞ்சேன். அப்படின்னு சொல்லும்போது, அது மனசு மூஞ்சில அவ்வளோ கோவம் தெரியுது. இதுக்கே இவ்வளோ இத்தன நாள் அலைய விட்டீங்க. அவர்ட்டயே இந்த கையெழுத்து வாங்கி குடுத்துருக்கலாமே நீங்க. அப்படின்னு சொல்லுது. எனக்கு இந்த விஷயம் வந்து மனசுல ரொம்ப ரொம்ப பாரமா இருந்ததுனால, நான் ஒவ்வொரு இடங்கள்ல இந்த விஷயத்த சொல்லுவேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்குறப்பவும், "நீங்க படிங்கம்மா. நீங்க படிச்சு நீங்க நல்லபடியா ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக நீங்க வரணும். இந்த வீணான வேடிக்கை, கேளிக்கை இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வாழ்நாள்ல எப்ப வேண்டாலும் நீங்க பார்க்கலாம். ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு பொக்கிஷமானது இளமை. இப்ப நீங்க கல்விய கற்று அழகான முறையில நீங்க ஒரு அதிகாரியா நீங்க போய் இருங்கம்மா. அம்மாலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்." அப்படின்னு நான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்குறப்போ, நான் என்னுடைய இந்த வருத்தத்த சொல்லிட்டே தான் நான் இருப்பேன். அப்பதான் ஒருத்தர் எனக்கு ஞாபகம் ஊட்டுனாங்க. இத ஒரு பதிவா போடுங்க. நிச்சயமா இத நெறைய பிள்ளைகள் கேட்பாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை இறைவன் ஏத்துக்கிட்டு நிச்சயமா நிறைய அதிகாரிகள் வரும் காலத்துல நம்ம நாட்டுல ஒவ்வொரு துறைகள்லயும் இருப்பாங்க. அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம் ஊட்டுனாங்க. அதனால தான் எனக்கே இந்த வீடியோ பதிவு போடணும்னு தோணுச்சு. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் இப்படி நம்மோட சமுதாய பிள்ளைகள் இருந்தா என்ன மாதிரி இருக்கும்? நினைச்சு பாருங்க. சரிசமமா இருக்கணும். ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க நல்லா படிக்கிறீங்க, உயர் அதிகாரியா வந்துட்டீங்க. ஆனா, அவங்க பண்ணத நீங்க பண்ணக்கூடாது. நமக்கு எல்லா சமுதாய மக்களும் ஒன்றுதான். அவங்கள போல நாம நினைக்கக்கூடாது. எந்த மக்களாக இருந்தாலும் உங்கள் பணிய நீங்க கரெக்ட்டா செஞ்சிருங்க. ஏன்டா, ஒவ்வொரு அதிகாரமும் ஒருத்தருக்கு இறைவன் குடுக்கும்போது, இதைப் பற்றி மறுமையில் நிறைய கேள்விகள் கேட்கப்படும் என்று சொல்றான். நீங்க நியாயமான அதிகாரியாக கண்டிப்பாக இருக்கணும். நிச்சயமா என்னுடைய சமுதாய பிள்ளைகள் அத்தனை பேருமே ஆண், பெண் இரு பாலரும் நீங்கள் போட்டித் தேர்வுகள் எழுதுங்க. அந்த போட்டித் தேர்வுகள் எழுதி நீங்க அதிலிருந்து நீங்க பெரிய பெரிய அரசு அதிகாரியாக நீங்க கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக நீங்க வந்து நம்முடைய நாட்டு மக்களுக்கு ஜாதி, மதம் அவங்க இவங்க எதுவுமே பார்க்காதீங்க. எந்த மக்களாக இருந்தாலும் உங்களிடம் தேவை என்று வருபவர்களுக்கு அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அதிகாரிகள் மீதும் கட்டாய கடமையாகும். இத நான் வந்து பேசுனேன். பேசுன இந்த செய்தி எத்தனை மக்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க கேட்கணும். என்னுடைய ஆசை ஒவ்வொரு துறைகளிலும் என்னுடைய பிள்ளைகள் நிறைஞ்சு இருக்கணும். அன்று ஒரு 16 பேருக்கு மத்தியில நான் யாரையுமே பார்க்கல. அப்புறம் 15 நாளைக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு பிள்ளைய நான் பார்த்தேன். அதிலயே ஒரு பாதி ஒரு 5 பேர் இருந்தா கூட நான் அந்த மாரி அலைக்கழிக்கப்பட்டிருக்க மாட்டேன்ல. வந்து அவ்வளோ ஒரு கண்ணீரோட மக்கள்கள் நாங்க எல்லாரும் அலைஞ்சோம். அந்த மாரி ஒரு சூழ்நிலை இனிமே வரக்கூடாது. இந்த சம்பவம் நடந்து கொஞ்சம் வருடங்கள் முன்னாடி தான். பல வருடங்களாக இருந்தாலும் எனக்கு வந்து இந்த வலி நிச்சயமா என்னால மறக்கவே முடியாது. ஒரு நிமிஷத்து வேல. அதுக்கு என்ன அத்தன நாள் அலைக்கழிக்க விட்டாங்க. என் சமுதாய பிள்ளை வந்து எனக்கு அத ஒரு நொடியில அந்த கையெழுத்த போட்டு குடுத்து,
என்னைய அனுப்பிச்சு. நிச்சயமா அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், என் சமுதாய பிள்ளைகளே, இளைய சமுதாய மக்களே, ஆண் பெண் இருபாலும் நீங்கள் நிறைய படிங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த வயசுல ஒண்ணுமே வேலை இல்ல. யாருக்கெல்லாம் அந்த மாரி வாய்ப்பு கிடைக்குது, எல்லாருக்கும் இறைவன் அந்த வாய்ப்பு குடுக்கறதில்ல. வீட்ல சூழல், குடும்ப சூழல், உடல் ரீதியா எல்லாமே பிரச்சனை இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கோ, நீங்க பற்றி பிடிச்சுக்கிருங்க. விட்றாதீங்க. படிக்கிறீங்க, போட்டித் தேர்வுல பாஸ் பண்றீங்க, உயர் அதிகாரியா நீங்க ஆகுறீங்க. நிச்சயமாக இறைவன் என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். என் சமுதாய மக்களும் எல்லா அரசு துறைகளிலும் சரிசமமாக இருந்து நம்முடைய நாட்டு மக்களுக்கு நீதியாக பணியாற்ற வேண்டும். நீதியாக, நல்ல ஞாபகத்துக்கு, நீதியாக பணியாற்ற வேண்டும் என்பது இந்த சகோதரியுடைய, அம்மாவுடைய, பாட்டியோட விருப்பம். நிச்சயமா நீங்க எல்லாரும் செய்வீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ். இது கேள்விக்குரிய நேரம். இன்றைய கேள்வியும் இறைவனின் திருமறையிலிருந்து தான் நான் கேள்வி கேட்க போறேன். இதுதான் இன்றைய கேள்வி. சூரா அல் காசியா, இந்த சூறாவுல எத்தனை ருக்குகள் உள்ளன? கேள்வியை மீண்டும் கேட்கிறேன். சூரா அல் காசியா, இந்த சூறாவுல எத்தனை ருக்குகள் உள்ளன? இந்த கேள்விக்குரிய பதிலை டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மெயில் ஐடி இருக்கு. அந்த ஐடிக்கு உங்களின் பதிலை அனுப்பி வையுங்க. மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.